அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எம் தாருல் ஹிக்மா பெண்கள் இஸ்லாமிய கல்லூரியின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த வளமிகு ரமலானை வருக நிகழ்ச்சியில் ரமலானின் அருள் வளத்தை நாம் பயன்படுத்துகிறோமா என்ற தலைப்பில் நடைபெற்ற சிந்தனை அரங்கத்தின் பாகம் 3. இப்போ இந்த சிந்தனை அரங்கம் கடைசி கட்டத்தில் 3வது கேள்வியில் வந்து நிற்கிது. 3வது கேள்வி என்னன்னா, இந்த உலகத்தில் நிறைய மதங்கள் இருக்கு. எல்லா மதங்களுமே தனக்குன்னு பிரத்யேகமான வணக்க வழிபாடு வச்சிருக்கு. வணக்க வழிபாடுகள் மூலமா தான் எந்த மதம்னே மக்களுக்கு அடையாளப்படுத்தப்படுது. அந்த வகையில் இஸ்லாமும் ரொம்ப அழகான ரொம்ப பிரத்யேகமான வணக்க வழிபாடுகள் மூலமா தனித்துவமா அடையாளப்படுத்திட்டு தான் இருக்கு. நோன்புன்ற பெயரை கேட்டோன்னே மக்களுக்கு எது ஞாபகம் வருதோ இல்லையோ, தொழுகை, இரவு தொழுகை, குர்ஆன் ஓதுறது, இந்த மாதிரி தர்மம் செய்யறது, வணக்க வழிபாடுகள் அதிகமா ஞாபகம் வருது, அதிகமா செய்யவும் செய்யறாங்க. அப்போ அந்த அருளை மக்கள் எப்படி பயன்படுத்துறாங்க? வணக்க வழிபாடுகள் விஷயத்துல ரமலானுடைய அருளை மக்கள் பயன்படுத்துறாங்களா இல்லையா? வணக்க வழிபாடுகள்ல தொழுகைன்றது ஒரு முக்கியமான விஷயம். அந்த தொழுகையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்ப உள்ள மக்கள் 5 நேரம் கூட சரியா தொழுகிறது இல்ல. சாதாரண நாட்கள், ஆமா, சாதாரண நாட்கள்ல 5 நேரம் கூட சரியா தொழுகிறது இல்ல. அப்படி இருக்கும்போது ரமலான் மாதம் ஆரம்பிச்சோடனே அந்த 5 நேர தொழுகை தொழுதாதான் நோன்பு வந்து முழுமையடைன்றதுக்காக தொழுகிறாங்க. உதாரணமா சொல்லணும்னா, ரமலான் மாதம் ஆரம்பிச்சுட்டாலே சஹர் நேரத்துக்கு எந்திரிச்சிருவோம். கொஞ்சம் ஃபஜர் நேரத்துக்கு முன்கூட்டியே நம்ம எந்திரிச்சிருவோம். தஹஜ்ஜுத் நேரம் இருக்கும், தஹஜ்ஜுத் தொழுகையை தொழுதுருவாங்க. அதே சஹர் சாப்பாடுலாம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு ஃபஜர் நேரம் வந்துடும், ஃபஜரையும் தொழுதுருவாங்க. காலையில பார்த்தோம்னா லுஹர், அசர், அந்த ரெண்டு தொழுகை எப்படியாவது தொழுதுருவாங்க. ஆஃபீஸ்லயோ இல்லை வேற எங்கேயாவது இருந்தாலுமே எப்படியாவது தொழுதுருவாங்க. அதே மகரிப்புக்கு நோன்பு திறந்துட்டு மகரிப்பையும் தொழுதுருவாங்க. பள்ளிவாசலுக்கு போய் இஷாவையும் இரவு தொழுகையும் தொழுதுட்டு தான் வீட்டுக்கே வராங்க. இப்படி இருக்கும்போது தொழுகைன்ற விஷயத்த அழகான முறையில அவங்க செயல்படுத்த தானே செய்யறாங்க. ரமலான் மாதத்துல சாதாரண காலங்களில் தொழாத மக்கள் கூட ரமலானுடைய மாதத்துல 5 நேரமும் தொழுகிறாங்க. கூடவே சூழ்நிலையும் அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு அமைஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. எப்படியாவது சிலருக்கு எந்திரிச்சிரும், 5 நேரத்தை தாண்டி தஹஜ்ஜுத்ன்ற தொழுகையை தொழுதுறாங்க. அப்புறம் ஃபஜர் கண்டிப்பா, ஏன்னா எந்திரிச்சாச்சு சாப்பிட்டாச்சு தொழுக முடியும், ஃபஜர் தொழுதுறாங்க. லுஹர் அசரு எங்க இருந்தாலும் நோன்பாளின்ற ஒரு நியத்துல கண்டிப்பா தொழுகணுன்ற ஒரு ஆர்வத்தில் எப்படியாவது போய் தொழுதுறாங்க. இஃப்தார் முடிஞ்சதுக்கு அப்புறமா மகரிப் தொழுகையை நிறைவேற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் பள்ளிக்கு போய் இஷா தொழுதுட்டு இரவு தொழுகை தொழுதுட்டு தான் வீட்டுக்கு வர்றாங்க. இதெல்லாம் யாருன்னா, சாதாரண நாளில் கூட 5 நேரம் தொழாத மக்கள் ரமலானுடைய மாதத்தில் 5 நேரமும் தொழுகிறாங்க. சூழ்நிலையும் அதுக்கேற்ற மாதிரி தானே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உண்மையா? சூழ்நிலை அமையுது, உண்மைதான். ஆனா இப்போ உள்ள மக்கள் எப்படி இருக்காங்கன்னா, காலைல ஃபஜருக்கு எந்திரிக்கிறாங்க, சகோதர உணவு சாப்பிடுறாங்க. அதிகமா சாப்பிடுற காரணத்தினால அவங்களால ஃபஜர் தொழுகையும் தொழுகிறது இல்லை. சரி, பகல் பொழுதுல லுஹர் அசர் தான் தொழுவாங்கன்னு பார்த்தா அவங்களுடைய வேலைகளை காரணமா சொல்றாங்க. அவங்களுடைய பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வருது, அந்த மாதிரி காரணத்தெல்லாம் சொல்லி பகல் பொழுதுல தொழுகையுமே அவங்க மக்கள் வந்து கைவிட்டுறாங்க. சரி, இஃப்தார் நேரம் வந்துருச்சு, இஃப்தார் திறந்துட்டு அதுக்கப்புறம் மகரிபாச்சும் அவங்க திறப்பாங்க, தொழுகுவாங்க அப்படின்னு பார்த்தா அப்பயும் அதிகமா உணவு சாப்பிட்டுட்டு மகரிப்லையும் தொழுக முடியாம தானே இருக்காங்க. மக்களுக்கு தொழக்கூடிய சூழ்நிலை வந்து அமையுது, ஆனா மக்கள் தான் அதை தொழ முடியாத சூழலை அவங்க ஆக்கிக்கிறாங்க. 2 பேருமே சொன்னது ஒரே சூழ்நிலை தான். ஆனா தொழக்கூடிய சூழ்நிலையை மாத்துறதும் தொழ முடியாத சூழ்நிலையை மாத்துறதும் அந்த மனிதன் நிர்ணயிக்கிறது. இப்போ சமீபமா எல்லாரும் ஒரு சின்ன பையனோட வீடியோ பார்த்திருப்போம். ஒரு மார்க் அறிஞரோட பையன். மறுநாள் அந்த பையன் வந்து மவுத்தாயிட்டான். ஆனா முன்னாடி நாள் ஹாஸ்பிட்டல்ல சேர்ல உட்காந்து தெம்பே இல்லாம அந்த குழந்தை வந்து நின்று தொழுதுட்டு இருக்கு. இந்த நிறைய பேர் அந்த வீடியோவை பார்த்தப்போ எல்லா இடத்துலயும் வைரல் ஆச்சு. அப்போ அல்லாஹ் வந்து 5 நேரம் தொழுகையை கடமையாக்கிட்டான். சூழல் இருந்தும் தொழாத மக்களும், சூழல் இல்லைன்னாலும் அந்த சூழலை உருவாக்கி தொழக்கூடிய மக்கள் 2 விதமான மக்கள் இருக்காங்க. அல்லாஹ்வை நம்பக்கூடிய மக்கள் எப்படி இருக்கணும்னா, தொழக்கூடிய சூழலை எங்க இருந்தாலும் நாமளே உருவாக்கி தொழுகை நிறைவேற்றக்கூடிய மக்களா இருக்கணும். அதுக்கான விழிப்புணர்வையும் நாம தான் மக்களுக்கு ஏற்படுத்தணும். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். தொழுகை 5 நேர தொழுகையை பத்தி சொன்னீங்க. இரவு தொழுகை விஷயத்துல எப்படி மக்கள் ரமலான் அலுவலகத்தை பயன்படுத்துறாங்க, அதை பத்தி பேசலாம். ரமலான் மாசத்துல கடைசி 10 நாளுமே நமக்கு சிறந்த நாள் தான். லைலத்துல் கத்ர் ஒற்றைப்படை இரவை தான் தேடுங்கன்னு சொல்றாங்க. ஆனா மக்கள் இப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த 10 நாள்ல நம்ம எந்த நாளையுமே விட்டுறக்கூடாதுன்னு அதிகமான பேர் அந்த 10 நாள்லயுமே பள்ளிக்கு போய் தொழுக தான் செய்றாங்க. அப்போ அந்த டைமிங்ல பள்ளிவாசல் எங்க பார்த்தாலுமே அவ்வளோ கூட்டமா இருந்துட்டே தான் இருக்கும். பள்ளியெல்லாம் நைட் ஃபுல்லா மக்கள் இருந்து இரவு தொழுகையை தொழுகிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இது நைட்டா இல்லை காலையிலையான்னு தெரியாத அளவுக்கு அவங்க அமல்களை ஆர்வமா செஞ்சுட்டே தான் இருக்காங்க. பெண்கள்லாம் இரவு தொழுகையை தொழுதுட்டு வீட்டுக்கு போய் சகர் சாப்பாடு செய்ய கஷ்டமா இருக்கும் அப்படின்றதுக்காகவே பள்ளிவாசலே சகர் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க.
இன்னும் இரவு தொழுகையை முடிச்சுட்டு ஃபஜ்ர் தொழுதுட்டு தான் வீட்டுக்கே போகிறாங்க. இந்த அளவு முயற்சி செஞ்சு ரமலானோட கடைசி 10 நாளை மக்கள் சரியாக தானே பயன்படுத்திக்கிறாங்க. மாஷா அல்லாஹ், கேட்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. அதை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வரும்போது கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு. எல்லாரும் இரவு தொழுகை போய் பள்ளியில தொழுகிறாங்க. பார்த்தா பள்ளியில எப்போதும் அந்த 10 நாளும் லைட் எரிஞ்சிட்டே இருக்கு. இன்னொன்னு கடைசி 10 ஒற்றைப்படை இரவுகள்ல லைலத்துல் கத்ரை தேடுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாலும் அந்த 10 நாளையும் வீணடிக்காம நைட் ஃபுல்லா பள்ளியில தொழுகிறாங்க. அதை பார்க்கறதுக்கு அது பகலா இரவானே தெரியாத அளவுக்கு பள்ளிவாசல்கள் எல்லாம் வெளிச்சமா மக்களுடைய கூட்டமா இருக்கு. இன்னும் என்னன்னா, தொழுதுட்டு ஒருவேளை வீட்டுக்கு போய் சகர் சாப்பிட முடியாது அப்படின்ற ஒரு காரணத்துல பள்ளியிலேயே சகர் உணவு ஏற்பாடு செஞ்சு அங்கேயே சகரும் சாப்பிட்டுட்டு ஃபஜ்ர் தொழுதுட்டு அப்புறமா தான் மக்கள் வீட்டுக்கே போறாங்க. இந்த அளவுக்கு அழகான முறையில ரமலானுடைய அலுவலத்தை பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. கடைசி 10 நாள்ல தான் சிறப்புகள் அதிகமா இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் கடைசி 10 நாள்ல ஒற்றைப்படையான லைலத்துல் கத்ர் இரவை தேடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப மக்கள் அப்படியா இருக்காங்க? ஒரு நாளை குறிச்சு 27ஆம் கிழமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளை குறிச்சு இதுதான் லைலத்துல் கத்ர் இரவு அப்படின்னு அதை ரொம்ப கோலாகலமாக கொண்டாடுறாங்க. எப்படி கொண்டாடுறாங்கன்னா, புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு 30 நாள் ரமலான் 30 நாள்ல பள்ளிவாசல்ல இல்லாத கூட்டம் அந்த ஒரு நாள்ல நிரம்பி வழியுது. நிக்க கூட இடம் இல்ல, அவ்வளவு கூட்டம். இது மட்டும் இல்ல, வருஷம் மக்கள் செய்யற ஒரு தப்பு ஷாப்பிங் போறது. ஷாப்பிங் போறேன் அப்படின்ற ஒரு பேர்ல ஒரு நாளவே வீணடிக்கிறது. அப்படி வீணடிச்சு அன்னைக்கு நோன்பு வைக்கிறது இல்ல, தொழுகிறதும் இல்ல. இந்த இடத்துலதான் ஷைத்தான் ஊசலாட்டத்தை ஏற்படுத்துறான். புது கலெக்ஷன், நிறைய ஆஃபர், நேர்ல போய் வாங்குறதா இருந்தாலும் அந்த நாளை வீணடிக்கிறது, ஆன்லைன்ல பாக்குறதா இருந்தாலும் அந்த நேரத்தை வீணடிக்கிறது. கடைசி 10 நாள்ல அருள்மிழ்ந்த அந்த கடைசி 10 நாளா தேடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப மக்கள் அப்படியா இருக்காங்க? அதாவது ஒரு லைலத்துல் கத்ர் தேடக்கூடிய அந்த கடைசி 10 நாள்லயுமே மக்கள் கிட்ட இருந்து அதிகமா நம்ம கேட்கக்கூடிய குறை இதுதான். அந்த நேரத்துல தான் அதிகமா ஷாப்பிங் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த வகையில ரமலானுடைய அலுவலகத்தை மிஸ் பண்ண தானே செய்யறாங்க. 1000 மாதம் நின்று தொழுகிறதை விட சிறந்தது தான் அந்த லைலத்துல் கத்ர் இரவு. அப்படி இருக்கும்போது நம்ம அந்த ரமலானுடைய மாதத்துடைய பலனை இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி 2வது தீர்வா நான் என்ன சொல்றேன்னா, அப்பதான் கையில காசு கிடைக்குது அவங்களுக்கு அப்படின்னா அவங்க போய்க்கலாம், போறதுனால பிரச்சனை இல்லை, போய்க்கலாம். ஆனா அந்த அப்பயுமே இஃப்தார் டயத்தையும் தொழுகை டயத்தையும் அவங்க நிறைவேற்றிடணும். அந்த ஒண்ணு. அதே மாதிரி 3வதா என்னன்னா, அவங்களுடைய பெண்களா இருந்தா அவங்களுடைய மாதவிடாய் டைம்ல அவங்க போய்க்கலாம். அப்பதான் அவங்களுக்கு நோன்பும் கடமை இல்லை, தொழுகையும் கடமை இல்லை. அந்த டைம்ல அவங்க போயிட்டு கடைசி 10 நாள் மட்டும் இல்லாம அந்த ரமலானுடைய மாதத்துடைய முழு பயனையும் அவங்க பெற்றுக்கலாம். ஓகே, ஒரு அழகான தீர்வு மாணவி கொடுத்திருக்காங்க. என்னன்னா, பர்ச்சேஸ் பண்றதுன்றது எப்போதுமே இந்த மாதத்துல ஒரு பெரிய குழப்பமா ஏற்படுத்துது. நம்மளால நோன்பு வைக்க முடியல, அமல்கள் சரியா செய்ய முடியல. குறிப்பா கடைசி 10 நாள் தான் கூட்டம் ஃபுல்லா துணி கடையில போய் நிக்குது. என்ன சொல்றாங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் ரமலானுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் முடிச்சிடலாமே, முடிச்சுட்டா அந்த 10 நாள் இல்லாம 30 நாளுமே நம்மளால முழுமையா அமல் செய்ய முடியும். இது முதல் விஷயம். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை ரமலானுடைய மாதத்துலதான் பர்ச்சேஸ் போகக்கூடிய சூழல் உருவாகுது அப்படின்னா தாராளமா போங்க, குறைவான நேரத்துல போயிட்டு வந்துருங்க. அன்னைக்கு என்ன ட்ரெஸ் போட போறோமோ அதை மட்டும் வாங்கிட்டு வந்தா போதும் இல்ல அப்படின்ற ஒரு விஷயம். அதுலயும் அந்த குறைவான நேரத்திலையும் தொழுகை நேரமோ இஃப்தார் நேரமோ வந்துட்டா அதை அந்த கடையிலேயே நிறைவேற்றுங்க. இன்னைக்கு எப்படின்னா, நிறைய கடைகள்ல தொழுகிறதுக்கு இடம் கொடுங்கன்னு கேட்டா, போன வருஷம் வரையும் நாங்க அந்த ரூம் எல்லாம் தொழுகைக்கான இடமா தான் ஒதுக்கி வச்சிருந்தோம். உங்க மக்கள் யாருமே தொழுக மாட்டாங்க, எதுக்கு அந்த இடம் வேஸ்டா இருக்குன்னு நாங்க அதுல ரேக் போட்டு துணியெல்லாம் ஃபில் பண்ணிட்டோம். இப்போ தொழுகிறதுக்கு இடம்லாம் கொடுக்குறாங்க கடைகள்ல, பல இஸ்லாமிய கடைகள்லையும் இஸ்லாம் அல்லாத பல உரிமையாளர்கள் வச்சிருக்கக்கூடிய கடைகள்லையும் தொழுகிறதுக்கு இடம் இருக்கு. நம்ம என்ன பண்ணணும்னா, அப்படிப்பட்ட வசதி எந்த கடைகள்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்து தேடி போய் குறைவான நேரம் செலவு பண்ணணும். அந்த நேரத்துல வக்து வந்துருச்சுன்னா அங்கேயே நம்மளுடைய அமல்களை முழுமையா நிறைவேற்றிட்டு வரணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாங்க. 3வது என்ன சொல்றாங்கன்னா, பெண்களுடைய ஹைல் நேரத்துல அவங்களுக்கு தொழுகையும் கடமை இல்லை, நோன்பும் கடமை இல்லை. அந்த மாதிரி நேரங்கள்ல பர்ச்சேஸ்க்காக பயன்படுத்திக்கலாம். அப்போ வருடம் நம்ம காதல கேட்டுக்கிட்டு இருந்த அந்த குறைகளை நம்ம சரி செய்யறதுக்காக 3 அழகான தீர்வை நம்ம மாணவி கொடுத்துருக்காங்க. அதை பின்பற்றுறது நம்மளோட கையில இருக்கு. ஓகே,
வணக்க வழிபாடுகள் அப்படின்ற விஷயத்துல 5 நேர தொழுகையை பார்த்தோம், இரவு தொழுகையை பார்த்தோம். இன்னொரு முக்கியமான செயல்பாடு வணக்க வழிபாடை நினைச்சு இஸ்லாமிய சமூகம் எப்போதும் செய்யுது, குறிப்பா ரமலானுடைய மாதத்துல அதிகமா செய்யறாங்க. அது என்னது? வணக்க வழிபாடுகள்ல தொழுகை நோன்பு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தர்மமும். ரமலான் மாசத்துல மக்கள் அதிகமாவே தர்மம் பண்றாங்க. ரமலான் மாசம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம தர்மம் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே நிறைய மக்கள் காசும் சேர்த்து வைக்கிறாங்க. நம்ம வீட்டு முன்னாடி யாராச்சும் வந்தாலும் இல்லை ரோட்ல இல்லாட்டி போற வழியில பள்ளிவாசல யாராச்சும் பார்த்தாலும் நம்ம தர்மம் பண்ணணும் அப்படின்றதுக்காக சேர்த்து வைக்கிறாங்க. நம்ம ஏழையா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம மற்றவங்களுக்கு அந்த மாசத்துல தர்மம் பண்ணணும். ரமலான் மாசம்னாலே தர்மத்துக்கான மாசம். அந்த விதத்துல மக்கள் நோன்பு மாசத்துல அதிகமா தர்மம் செஞ்சு வணக்க வழிபாடுகளையும் கரெக்டா செஞ்சு ரமலான் மாசத்தோட பயன்படுத்திக்கிறாங்க. இது பொதுவா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். தர்மம் செய்யறதுல முஸ்லிம்கள் பேர் போனவங்க. சாதாரண நாட்கள்ல அதிகமா தர்மம் செய்வோம், பசித்தோருக்கு உணவு கொடுப்போம். அதை ரமலானுடைய மாதத்துல இன்னும் அதிகமா தானே நம்ம செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் சதக்கா செய்யறாங்க தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா சதக்காக்கும் தர்மத்துக்குமே அவங்களுக்கு வித்தியாசம் தெரியல. தான் கிட்ட இருக்கிற பொருளை ஏதாச்சும் ஒண்ணு கொடுத்துட்டு என்ன வித்தியாசம் தெரியலன்னு சொன்னீங்க? சதக்காக்கும் ஜக்காத்துக்கும் இருக்கிற வித்தியாசமே அவங்களுக்கு தெரியல. தான் கிட்ட இருக்க ஏதாச்சும் ஒரு பொருளை கொடுத்துட்டாலே அது ஜக்காத்னு நினைச்சுக்கிறாங்க. இன்னைக்கு சில கடைகள்ல பார்த்தோம்னா ஜக்காத் சேலையே தனியா விற்கிறாங்க. அந்த சேலைகளா பாக்குறதுக்கே தரம் ரொம்ப குறைவா இருக்கு. இந்த சேலையை வாங்கி மக்கள் ஜக்காத்தா கொடுக்குறாங்க. இதெல்லாம் கொடுக்கறதுனால அவங்களுக்கு என்ன யூஸ் இருக்கு? ஒரு யூஸும் இல்லை. இப்போ ஜக்காத்துக்கும் சதக்காக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சதக்கான்றது நம்ம யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் ஜக்காத் அப்படி இல்லை. அல்லாஹ் நம்ம கொடுத்த அருட்கொடையிலேருந்து மார்க்கம் சொன்ன அளவுக்கு கணக்கிட்டு கொடுக்கறது தான் ஜக்காத்து. ஜக்காத்துக்கும் சதக்காக்கும் இருக்கிற வித்தியாசம் தெரிஞ்சு மக்கள் அந்த அருள்வளத்தை பயன்படுத்தணும்னு சொல்றது தான் என்னோட கருத்து. மாணவி என்ன சொல்றாங்கன்னா, தர்மம் செய்யறாங்க, நிறைய பேர் அவங்க செய்யற தர்மமா ஜக்காத்துன்னு நினைச்சுக்கிறாங்க. ஏன்னா பெரும்பான்மையான இஸ்லாமிய மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ரமலானுடைய மாதம் வரட்டும் நம்ம ஜக்காத்தை வெயிட் பண்ணி கொடுக்கலாம், அந்த நேரத்துல கொடுக்கறது மக்கள் அவங்களுடைய ஒரு பழக்கமா வச்சிருக்காங்க. அப்படி வச்சிருந்தாலுமே அதையும் சரியா செய்யறது இல்ல. கணக்கிட்டு கொடுக்காம ஏதோ ஒரு தான் கையில இருக்க ஒரு பொருளை எடுத்து கொடுத்துட்டு அந்த தர்மத்தை ஜக்காத்துன்னு நினைச்சு தவறான முறையில புரிஞ்சுக்கிறாங்க. அந்த வகையில அல்லாஹ்வுடைய அருளை அவங்க எப்படி பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னு கேட்கறாங்க. ரமலான் மாதத்துலயும் மக்கள் கணக்கிட்டு ஜக்காத் கொடுக்கிற மக்களும் இருக்கதானே செய்யறாங்க. ரமலான் மாதத்துல ஜக்காத்து கொடுக்கறது சிறப்பு அப்படின்னு நினைக்கிற மக்களுமே இவங்க சொல்ற மாதிரி மட்டும் வித்தியாசம் தெரியாம தர்மத்தை மட்டும் கொடுத்துடல, கணக்கிட்டு கொடுக்கக்கூடிய மக்களும் இருக்காங்க. ரமலான் மாசத்துல தான் ஜக்காத் கடமைன்னு மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி நிறைய மக்கள் ஜக்காத் கொடுக்குறாங்க. ஆனா அதை கரெக்டா கொடுக்குறாங்களா? இப்போ ஒரு மனுஷன் கிட்ட 10,000 ரூபாய் ஜக்காத் தொகை இருக்குன்னா அதை 10 பேருக்கு பிரிச்சு கொடுத்துடுறது. அப்படி கொடுக்கறதுல என்ன பலன் இருக்கு? அப்படி 10 பேருக்கு பிரிச்சு கொடுக்கறதுனால அந்த 10 பேருமே அடுத்த வருஷமும் ஜக்காத் வாங்குற நிலைமையில தான் இருப்பாங்க. அந்த 10,000 ரூபாய நம்ம ஒரு குடும்பத்துக்கு கொடுக்கும் போது அவங்க ஏதோ ஒரு மூலமா அவங்களோட வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் தெரியணும்ல. நம்ம ஜக்காத் ஒரு குடும்பத்துக்கு கொடுக்கறோம்னா அது மூலியமா அவங்களோட வாழ்க்கையில ஏதாச்சும் முன்னேற்றம் தெரியணும். அந்த வகையில நம்ம கொடுக்கற ஜக்காத் பயனுள்ளதா இருக்கணும். இப்போ மாணவி என்ன சொல்றாங்கன்னா, ஜக்காத் நமக்கு எப்ப கடமை ஆயிடுச்சோ அப்போ இந்த ஜக்காத்து கொடுக்குறோம். இப்போ எதுக்கு இதை ரமலானுடைய டாபிக்ல பேசுறோம்னா, ரமலான் மாதத்துல தான் நிறைய மக்கள் ஜக்காத்து கொடுக்குறாங்க. அப்போ அந்த கொடுக்கக்கூடிய ஜக்காத் ஒருவேளை ஒரு நபர் மேல 10,000 ரூபாய் ஜக்காத்து கடமை ஆயிடுச்சுன்னா அதை 10 பேருக்கு 1000 பிரிச்சு கொடுக்கறதுல என்ன பலன் இருக்கு? ஒரு பலனும் இல்லையே. அந்த 1000 ரூபாய் வாங்கிட்டு திரும்ப அடுத்த வருடமும் அந்த மனிதன் வந்து ஜக்காத் வாங்கக்கூடிய ஒரு நிலைமையில தானே இருக்காங்க. இதே அந்த 10,000 ரூபாய் இல்ல 10,000 ஏதோ ஒரு தொகை, ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவுக்கு பெரிய தொகை வந்துருச்சுன்னா, யாராவது கடன் பட்டு இருந்தாங்கன்னா இல்ல யாருக்காவது ஒரு தொழில் தொடங்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்தோம்னா அடுத்த ஒரு சில வருடங்கள்ல அந்த குடும்பம் ஜக்காத்து கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு உயர்ந்துரும்ல. அப்போ மார்க்கம் சொன்ன விஷயத்தை நம்ம இப்படி பின்பற்றும் போதுதான் அது நமக்கும் நல்லது, நம்ம ஜக்காத்தை நிறைவேற்ற நன்மையும் கிடைக்கும், நம்ம சமூகத்தை ஒரு அழகான பாதையில உருவாக்குற நன்மையும் கிடைக்கும், அந்த மனிதனுக்கும் அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு மாணவி சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். நடைமுறை செயல்பாடுகள், ஆரோக்கியம், வணக்க வழிபாடு, இந்த மூணுலையுமே நம்மளுடைய சிந்தனை, செயல்பாடு, அணுகுமுறை இதெல்லாம் எப்படி இருக்குன்னு மாணவிகள் அழகாவே விவாதிச்சாங்க. இந்த உலகத்துல கிட்டத்தட்ட நிறைய நாடுகள்ல இஸ்லாமிய மக்கள் வாழ்றாங்க. எல்லாருமே ரமலானுடைய மாதத்துல நோன்பு நோக்குறாங்க. ஆனா ஒரு ஒரு பகுதிகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய நடைமுறை, சிந்தனை, செயல்பாடு, அணுகுமுறை எல்லாமே வித்தியாசமா இருக்கு. வணக்க வழிபாடுகள் ஒன்னாதான் இருக்கும், ஆனா அவங்களுடைய அணுகுமுறை, அவங்க என்ன நினைச்சு செய்யறாங்க, சாதாரண நடைமுறை செயல்கள் எல்லாமே வித்தியாசமா இருக்கும். அந்த வகையில நம்ம சமூகத்துல நடக்கக்கூடிய சில விஷயங்களை பேசினாங்க. அதுல நிறைய விஷயங்கள் மக்கள் செய்றது சரியா இருந்திருக்கு, ஒரு சில விஷயங்கள் தவறா இருக்கு.
அந்த தவறை மாத்திக்க வேண்டிய இடத்துல மக்கள் இருக்கும். கண்டிப்பா மாத்திக்கணும். மாத்திக்கிட்டா மட்டும்தான் முழுமையான நன்மை நமக்கு கிடைக்கும். நம்ம என்ன விஷயங்கள்லாம் மாத்திக்கணும், என்ன விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கோம், இன்னும் நம்ம சிந்தனையை சீர்படுத்தணும், எதெல்லாம் இன்னும் அதிகமா செய்யணும் அப்படின்றத மாணவிகள் தங்களுடைய கருத்துக்கள் மூலமா ரொம்ப அழகா இந்த இடத்துல விவாதிச்சாங்க. இன்னொரு விஷயம், ரமலான் மூலமா கிடைக்கக்கூடிய அருளை பெற்று அல்லாஹ் முன்னாடி தூய்மையான உள்ளத்தோட நம்ம போய் நிக்கணும் அப்படின்ற பிரார்த்தனையும் நம்ம ஆழமா செஞ்சுக்கணும். சிந்தனை அரங்கம் அப்படின்ற பெயருக்கு ஏத்த மாதிரி தங்களுடைய கருத்துக்கள் மூலமா நம்ம எல்லாருடைய சிந்தனையும் தூண்டிய எம் கல்லூரி மாணவிகளுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தாருல் ஹிக்மாவின் சிந்தனை அரங்கம் இனிதே நிறைவடைகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.